இன்று நாம் கருட புராணத்திலிருந்து மிகவும் விசேஷமான ஒரு உபதேசத்தை கேட்கவிருக்கிறோம். இது மனதை விழிப்படையச் செய்து நம்முடைய ஆன்ம சிந்தனையை நேர்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான விஷயம். பொதுவாக பலரும் மரணத்தைக் கண்டு பயப்படுகிறார்கள். ஆனால் சாஸ்திரம் நமக்கு ஆழமான ஒரு உண்மையை உணர்த்துகிறது. நாம் பயப்பட வேண்டியது மரணத்தைக் கண்டு அல்ல, தர்மம் இல்லாமல் அஜாக்கிரதையாக நாம் வாழும் வாழ்க்கையைக் கண்டுதான். இன்று நாம் யம மார்க்கத்திலே இருக்கக்கூடிய வைதரணி நதியைப் பற்றி பார்க்கப் போகிறோம். அங்கே யார் செல்கிறார்கள், அவர்கள் ஏன் கஷ்டப்படுகிறார்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த நதியை கடப்பதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் காட்டிய உபாயம் என்ன, தர்மம் மற்றும் விஷ்ணு ஸ்மரணம் எப்படி நம்மை காக்கும் என்பதைப் பற்றி இப்போது பார்ப்போம். வைனதேயா, ஒருவன் தன் கடமையை சரியாகச் செய்தாலே அவனுக்கு வெற்றி கிட்டும். தேவர்களோ மனிதர்களோ அனுபவிக்கும் இன்பங்கள் அனைத்தும் அவர்கள் செய்த புண்ணியத்தின் பலனே. ஆனால் கடமையைச் செய்யாமல் இருப்பது, கோபம் மற்றும் ஆசையினால் விளையும் பாவங்கள் ஆகியவற்றால் நரக வேதனை உண்டாகும். அங்கிருந்து மீள்வது மிகவும் கடினம். இப்போது யம மார்க்கத்தில் அமைந்துள்ள வைதரணி நதியைப் பற்றியும், பாவங்களுக்காக அங்கே அனுபவிக்கும் துயரங்கள் மற்றும் அதைக் கடக்கத் தேவையான வைதரணி பசுதானம், பகவான் விஷ்ணு, கங்கை மற்றும் அந்தணர்களின் பெருமையைப் பற்றியும் கூறுகிறேன் என்று பகவான் தொடங்குகிறான். கருடன் கேட்கிறார், தேவாதி தேவனே, மகாபிரபோ, தயவு செய்து தானம், அதன் மகத்துவம் மற்றும் வைதரணி பற்றிய ஆதாரங்களை விவரிக்க வேண்டுகிறேன். அதற்கு பகவான் கூறுகிறான், கருடா, யமலோகத்திற்குச் செல்லும் வழியில் வைதரணி என்ற மகாநதி இருக்கிறது. அது அளவிட முடியாதது, கடக்க முடியாதது மற்றும் பாவிகளைக் கண்ட மாத்திரத்திலேயே பயமுறுத்தக்கூடியது. அந்த நதியின் நீர் சீழ் மற்றும் இரத்தத்தினால் நிரம்பியதாக இருக்கும். தசை மற்றும் மாமிசச்சீற்றினால் சூழப்பட்டு பாவிகள் கரைக்கு வருவதைக் கண்டவுடன் அவர்களை பயமுறுத்த பல கொடிய வடிவங்களை அது எடுக்கும். அந்த நதியின் நடுவே நீர் எண்ணெயைப் போல கொதிக்கும். அதில் பன்றி போன்ற முகம் கொண்ட கிருமிகளும் கொடிய முதலைகளும் பிற ஊனுண்ணி நீர்வாழ் உயிரினங்களும் நிறைந்திருக்கும். பிரளய காலத்தில் 12 சூரியன்கள் உதித்தால் எவ்வளவு வெப்பம் இருக்குமோ அவ்வளவு வெப்பம் அங்கே எப்போதும் இருக்கும். அந்த தாங்க முடியாத வெப்பத்தில் பாவிகள் அம்மா ஆ, அப்பா என்று கதறுவார்கள். அந்த துர்நாற்றமுள்ள நீரில் அவர்கள் மூழ்கி, அந்தக் கொடுமையான வெப்பத்தில் இங்கே அங்கே ஓடி, தன் தவற்றினை நினைத்து நினைத்து வருந்துவார்கள். நாயையும் மாமிசத்தையும் உண்ணும் அந்தணர்கள் எப்போதும் அந்த வைதரணி நதியிலேயே வசிப்பார்கள். இந்த மகாநதி 4 விதமான பிராணிகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது. பூமியில் கோதானம் செய்தவர்கள் அந்த தானத்தின் வலிமையால் நதியை கடந்து விடுவார்கள். ஆனால் தானம் செய்யாதவர்கள் மற்றும் பாவச் செயல்களில் ஈடுபடுபவர்கள் அங்கே வசிக்க நேரிடும். அங்கே உலோபிகள், நாஸ்திகர்கள், அற்ப புத்தி கொண்டவர்கள் தங்குவார்கள். எப்போதும் சகிப்புத்தன்மை இல்லாமல் கோபப்படுபவர்கள், தன் வார்த்தையை மட்டுமே ஆதாரமாக கொள்பவர்கள், பிறருடைய வார்த்தைகளை எப்போதும் மறுப்பவர்கள் அங்கே இருப்பார்கள். அகங்காரிகள், பாவம் செய்பவர்கள், தன்னைத்தானே புகழ்ந்து கொள்பவர்கள், செய்நன்றி மறந்தவர்கள் மற்றும் கர்ப்ப பாதகம் செய்வோரும் அங்கே சிக்குவார்கள். ஒருவேளை அந்த நதியை கடக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருவனுக்கு வந்துவிட்டால் அதற்கான வழியையும் கேள். மகர மற்றும் கர்க்கடக சங்கராந்தி, வியதிபாத யோகம், சூரியோதயம், சூரிய சந்திர கிரகணங்கள், அமாவாசை அல்லது பிற புண்ணிய காலங்களில் தானம் செய்வது சிறந்தது. தர்மம் செய்ய எண்ணம் வரும்போதே அதை செய்துவிட வேண்டும். ஏனென்றால் செல்வம் நிலையற்றது, உடல் அழியக்கூடியது. மரணம் எப்போதும் அருகில் இருக்கிறது. கருப்பு அல்லது சிவப்பு நிறமுள்ள மங்கலமான அடையாளங்கள் கொண்ட பசு, பொன் கொம்புகள், வெள்ளை குழம்புகள் மற்றும் வெண்கலப்பால் கறக்கும் பாத்திரத்துடன் தானம் செய்யப்பட வேண்டும். கருப்பு வஸ்திரங்களாலும் அலங்கரித்து 7 தானியங்களுடன் ஒரு அந்தணருக்கு அதை அர்ப்பணிக்க வேண்டும். துரோணாச்சல மலை உச்சியில் அமர்ந்திருப்பது போல செப்பு பாத்திரத்தில் இரும்பு தடியை ஏந்திய யம தர்மராஜனின் பொன் சிலையை நிறுவி, வலுவான பிணைப்புகள் கொண்ட கரும்பினால் செய்யப்பட்ட படகினை தயார் செய்து அதை அந்த சூரிய குல பசுவுடன் இணைக்க வேண்டும். குடை, பாதுக்கா, மோதிரம், வஸ்திரம் போன்றவற்றால் அந்தணரை திருப்தி செய்து
ஜலம் மற்றும் தர்பையுடன் மந்திரங்களை கூறி அந்த வைதரணி பசுவை தானம் செய்ய வேண்டும். பகவானையும் ஆசிரியரையும் தாய், தந்தை மற்றும் பெரியவர்களை மதிக்காத மூடர்கள் அந்த நதியில் தங்குவார்கள். நற்பண்பு கொண்ட மனைவியை கைவிடும் மூடர்கள் அந்த நதியில் வீழ்வார்கள். நம்பிக்கை பெற்று பிறகு தன் எஜமானனையோ நண்பனையோ துறவியையோ பெண்ணையோ குழந்தையையோ அல்லது பெரியவரையோ கொல்பவர்கள் அங்கே பெரும் சித்திரவதையை அனுபவிப்பார்கள். அமைதியாகவும் பசியோடும் இருக்கும் ஒரு அந்தணருக்கு இடையூறு செய்பவனை பிரளயம் வரை கிருமிகள் அரிக்கும். வாக்கு கொடுத்துவிட்டு தராதவன் அல்லது அந்தணரை அழைத்துவிட்டு இங்கே ஒன்றும் இல்லை என்று சொல்பவன் வைதரணியில் வசிப்பான். தீ வைப்பவன், விஷம் கொடுப்பவன், பொய் சாட்சி சொல்பவன், மது விற்பவன், யாகத்தை அழிப்பவன், புறம் பேசுபவன், உரையாடலுக்கு இடையூறு செய்பவன், கொடுத்த பொருளை பறிப்பவன், வயல் வரப்புகளையும் பாலங்களையும் அழிப்பவன், ராஜகுமாரியுடன் செல்பவன், பிறன் மனைவியை அபகரிப்பவன், வாசனை திரவியங்களை விற்பவன், சூத்திர பெண்ணை மணந்த அந்தணன், தாகத்தோடு இருக்கும் பசுக்களுக்காக வெட்டப்பட்ட கிணற்றை அழிப்பவன், கன்னிப்பெண்ணுடன் தகாத உறவு கொள்பவன், தானம் கொடுத்துவிட்டு பிறகு வருந்துபவன், கபில பசுவின் பாலைக் குடிப்பவன். மீண்டும் சொல்கிறேன், கபில பசுவின் பாலைக் குடிப்பவன். இத்தகைய பாவிகள் அனைவரும் அங்கே வசிப்பார்கள். பயங்கரமான வைதரணி நதியைப் பற்றி கேள்விப்பட்டு அதைக் கடக்க விரும்பி நான் இந்த வைதரணி பசுவை உமக்கு அளிக்கிறேன். அந்தணரே, பசுக்கள் எனக்கு முன்னும் பின்னும் என் இதயத்திலும் இருக்கட்டும். நான் பசுக்களுக்கு இடையே வசிக்கட்டும். விஷ்ணு வடிவானவரே, பூதேவரே, என்னை காப்பாற்றுங்கள் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். யம தர்மராஜனின் சிலையையும் பசுவையும் வலம் வந்து பசுவின் வாலை பிடித்துக் கொண்டு, பசுவே, யமனின் பயங்கரமான வாசலில் நான் கடக்க நீ எனக்காக காத்திரு. வைதரணி தேவியே, உனக்கு நமஸ்காரம் என்று கூறி அந்த பசுவை அந்தணரின் இல்லம் வரை கொண்டுவிட வேண்டும். இவ்வாறு செய்தால் தானம் செய்தவருக்கு அந்த நதி எளிதில் கடக்கக்கூடியதாக ஆகும். இந்த பூமியில் கோதானம் செய்பவன் தன் விரும்பிய அனைத்தையும் அடைவான். நற்செயல்களின் செல்வாக்கினால் ஒரு உயிர் இம்மையிலும் மறுமையிலும் மகிழ்ச்சியை அடைகிறது. ஆரோக்கியமாக இருக்கும்போது செய்யும் தானம் 1000 மடங்கு பலனைத் தரும். உடல் நலம் குன்றிய போது செய்வது 100 மடங்கு பலனைத் தரும். இறந்தவரின் நலனுக்காக எவ்வளவு தானம் தரப்படுகிறதோ அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும். எனவே ஒருவன் தன் கைகளாலேயே தர்மம் செய்ய வேண்டும். மரணத்திற்குப் பிறகு யாருக்காக யார் செய்வார்கள்? மூச்சு என்பது ஒரு விருந்தினனை போன்றது. எப்போது வேண்டுமானாலும் நம்மை விட்டு போய்விடும். பறவைகளின் அரசனே, மரணத்திற்குப் பிறகு செய்ய வேண்டிய சடங்குகள் மற்றும் ஆத்மா அனுபவிக்கும் துயரங்களை விவரித்தேன் என்று பகவான் கூறினார். சூதர் கூறுகிறார், பகவான் சொன்ன பிறப்பு, இறப்பு, பிரேத நிலை மற்றும் அந்திம கிரியைகள் குறித்த இந்த உபதேசத்தைக் கேட்டு கருடன் மிகுந்த திருப்தி அடைந்தார். அந்த அமுதவாக்கை கேட்ட சௌனகர் உள்ளிட்ட அனைத்து ரிஷிகளும் மகிழ்ந்து சூதரை புகழ்ந்தனர். ஒருவன் எந்த நிலையில் இருந்தாலும் சாப்பிடும்போது கூட தாமரை கண்ணனான விஷ்ணுவை நினைத்தால் அவன் உள்ளும் புறமும் தூய்மை அடைகிறான். எங்கே ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறானோ அங்கேதான் வெற்றியும் மங்களமும் உண்டு. தர்மமே வெல்லும், சத்தியமே வெல்லும், பொறுமையே வெல்லும், விஷ்ணுவே வெல்வார். அசுரர்கள் அல்ல, விஷ்ணுவே நமக்கு தாய், தந்தை, உறவினர் எல்லாம். ஹரியே கங்கை, ஹரியே அந்தணன். இவை மூன்றும் இந்த உலகத்தின் சாரம். இந்த உபதேசம் நம்மை பயமுறுத்த அல்ல, நல்வழிப்படுத்த. தர்மத்தை தள்ளிப் போடாதீர்கள். மனித பிறவியை வீணாக்காதீர்கள். எப்போதும் அந்த பரந்தாமனை நினையுங்கள். அந்த நாராயணன் நம் அனைவருக்கும் நல்ல புத்தியையும் பக்தியையும் பாதுகாப்பையும் அருளட்டும். இதுபோன்ற சனாதன தர்மம் குறித்து ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து.